இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நரேந்திர மோடி அவர்கள் போட்டது நாட்டில் இருக்கின்ற மாணவர்களுக்கு உண்டான ஒரு வேண்டுகோள், ஒரு விண்ணப்பம். இந்த போராட்டம் தேவையில்லை, கொஞ்சம் ஒத்தி வைங்க அல்லது கட்டுக்குள் வாங்க அப்படின்னு கேட்டு போட்ட விண்ணப்பத்தை எந்த விதமான தகவலும் இல்லாமல் இந்த நிறுவனம் தூக்கிடுச்சு. நீக்கின உடனே ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கும். அவங்களுக்கு சேஃப் ஹார்பர் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அந்த சேஃப் ஹார்பர்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, சட்டப்படி கொடுக்கின்ற இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு. இப்போது சண்டைக்காரனுக்கு சண்டை வந்துருச்சு, சாட்சிக்காரனுக்கு இப்போ தான் விஷயம் தெரியுது. என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா பிரதமரையே தூக்கிட்டான். ஆமாம், அப்போ தான் இந்தியா எந்திரிக்குதுன்னு சொன்னேன். வரம் கொடுத்தவன் தலையிலே கை வச்ச மாதிரி பிரதமர் தலையிலே கை வச்ச உடனே இந்தியா எழுந்து விட்டது. இது வரைக்கும் பல சித்து விளையாட்டுகளை இந்த சமூக ஊடகங்கள் தான் பண்ணிட்டு இருக்கு. ஒரு அரசியலை மாற்றுகின்ற அளவிற்கு, அரசியல் போராட்டத்தை கொண்டு வருகின்ற அளவிற்கு, புரட்சியை கொண்டு வருகின்ற அளவிற்கு, பல நாடுகளில் ஆட்சி மாற்றங்களை உருவாக்குகின்ற அளவிற்கு தமிழ்நாடு உள்பட சமூக ஊடகங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கின்றதை நம்ம ஒத்துக்கிறோம். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். ஏமாற்றாதே ஏமாறாதே அப்படின்ற அந்த தொடரில் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் நம்மிடையே ஒவ்வொரு வாரமாக ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. சமூக வலைத்தளங்களில் எப்படிலாம் நம்ம கண்காணிக்கப்படுகிறோம், எப்படிலாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பாதிப்புகள், கண்ணுக்கு தெரியாத சிக்கல்கள் அதில் எப்படி அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் ஒவ்வொரு அத்தியாயமாக தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். இன்றைக்கும் சமீபத்தில் நிகழ்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வை குறித்து தான் பேசுகிறதுக்கு பாலு சார் இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்கலாம். வணக்கம். சமூக வலைதளம் இந்த இரட்டை சொல்ல உலகத்தையே அடக்கிடலாம். அந்த அளவுக்கு புரட்சி, புரட்டு, ரீல் எல்லாமே சமூக வலைத்துக்குள்ளே எல்லாம் மூழ்கிட்டாங்க. அது ஃபுல்லாக நம்மளை இழுத்துருச்சு. அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. சமூக வலைத்தளத்தை பற்றி பேசும்போது சமீப நாட்களாகவே இந்தியாவில் ஒரு மாபெரும் புரட்சிக்கு அது கொண்டு போயிருக்கு. ஏன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது ஒற்றை மனிதரால் தொடங்கப்பட்டதாக இருந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினதுக்கு, இந்திய அளவில் பெரிய ஒரு போராட்டமாக மாறினதற்கு சமூக வலைத்தளம் தான் மிக முக்கிய காரணமாக இருக்குது சார். அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு மத்திய அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, தர்மேந்திர பிரதானை பதவி விலக்கிட்டாங்க. பிரதமர் மோடியே கூட ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோ என்னாச்சு அப்படின்னா நாளடைவில் ஃபேஸ்புக்கில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் சமூக வலைத்தளுடைய புரட்சி, மறுபக்கம் அதே சமூக வலைத்தள நிறுவனங்கள் தடை பண்ணுறது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, அதுவுமே பேரலாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிகழ்வை குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை எப்படி சார் இருக்குது? அதாவது அழகு உள்ளங்கையில் உலகம் அப்படின்னு நம்மெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசுவோம். இந்த உள்ளங்கையில் உலகம் நம்ம பெருமையாக பேசுறதுக்கு காரணம் உலகத்தினுடைய எல்லா தரவுகளும் மனுஷனோட கைக்குள்ளே வந்துருச்சு. இணையம் வந்த பிற்பாடு, இன்டர்நெட் வந்த பிற்பாடு அவனுக்கு உலகில் எதுவுமே தேவையில்லை. அவன் கைக்குள்ளே இருக்கிற ஒரு கைபேசி அல்லது ஒரு லேப்டாப், ஒரு கம்ப்யூட்டர், அல்லது வைஃபை கனெக்ஷன், இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், உலகத்தோட 24 மணி நேரமும் அவன் தொடர்பில் இருக்க முடியுன்றதில் தொடங்கி அவனுடைய வாழ்க்கையை அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கையில் எடுத்து இணையத்தை அவன் பயன்படுத்துபவனாக இருந்து இணையத்தினுடைய அடிமையாயிட்டான். அப்போ தொழில்நுட்பத்தினுடைய அடிமையாகி மனிதன் மாறி பல வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ தொழில்நுட்பத்தினுடைய எழுதப்படாத அடிமை என்பதை விட அறிவிக்கப்பட்ட அடிமை அப்படின்றதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இது உலகத்தில் எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டால் அரசாங்கத்திற்கும் பொருந்தும் தான் பல முறை சொல்லியிருப்பேன். வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற விண்ணப்பங்கள் கூட அடுத்த நாடுகளுடைய அதிபர்களை பார்த்து தயவு செய்து எங்களை ஒட்டு கேட்காதீங்க அப்படின்ற கேட்குறதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ நம்ம பேச போகிற சமீப நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். அதாவது வாட்ஸ்அப் போன்ற நிறுவனங்கள் இனிமேல் நம்பர் இல்லாமல் வெறும் யூசர் நேம் என்ற பயனாளிகளுடைய பெயர்கள் மட்டும் இருந்தால் போதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு வரும்போது எண்களை நீக்குகின்ற ஒரு ஆபத்து வந்ததுன்னா யார் வேணாலும் ஒரு கணக்கை தொடங்கிட்டு அது குற்றவாளிகளுக்கும் சாதகமாக இருக்கும், தீவிரவாதிகளுக்கும் சாதகமாக இருக்கும். ஆனால் வாட்ஸ்அப் நிறுவனம் ஃபேஸ்புக்கோடு இன்ஸ்டாகிராமோடு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மீட்டா நிறுவனம் இதை செய்ய போகுது. அப்போ மத்திய அரசாங்கம் அதுக்கு கேள்விகளை கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நம்ம பேசணும். இது
அதனுடைய அடுத்த பரிணாமமாக இதை நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்று பேசணும். அதாவது இன்ஸ்டாகிராம் மூலமாக பல இடங்களில் வருகின்ற விளம்பரங்களில் அந்த பெய்டு ப்ரமோஷன்ஸ் இருக்குல்ல, அதில் வருகின்ற விளம்பரங்களில் இளம் சிறுவர்களுக்கு உண்டான பாலியல் அத்துமீறல்கள் குறித்த விளம்பரங்கள் வருகிறது. அந்த விளம்பரங்கள் வருவதன் காரணமாக சிறார்களை வேறு ஒரு இடத்திற்கு அவர்களை அழைத்து செல்லுகின்ற வேலையை இன்ஸ்டாகிராம் போன்றவை ரொம்ப வெற்றிகரமாக செய்கிறாங்க என்று சொல்வதற்கு பிபிசி வந்து ஒரு ஆவணப்படம் வந்து வெளியிட்டது. அந்த பிபிசி வெளியிட்ட ஆவணப்படத்தை பின்பற்றி இந்திய அரசு மெட்டா நிறுவனத்திற்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க, இன்ஸ்டாகிராமிற்கும் அவங்க வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்தாங்க. நோட்டீஸ் கொடுத்து இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போது மூணாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூசர் நேம் பற்றி சொன்னேன். அவங்க போட்ட அந்த ப்ரமோஷன் ஆஃப் செக்ஷுவல் கண்டென்ட், அப்யூசிங் தி சில்ட்ரன் அப்படின்றத கொண்டு போனோம். மூணாவது முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, தனி மனித உரிமை அப்படின்னு வரும்போது நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடங்கும் போது சொன்ன மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தின் போது மாணவர்களுடைய எழுச்சியை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத காரணத்தால் தர்மேந்திர பிரதான பலி கொடுக்குற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம். அப்படி ஆளாக்கியதனுடைய விளைவு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. அமித்ஷா ராஜினாமா பண்ணுன்னாங்க, நரேந்திர மோடி ராஜினாமா பண்ணுன்னு சொன்னாங்க. இந்த அரசியல் போராட்டங்களுடைய விளைவு மாணவர்களை கவர்வதற்காக மட்டுமில்லாமல் அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு அல்லது இருக்கின்ற நிலைமை என்ன என்று சொல்வதற்கு இந்தியாவினுடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு காணொலியை வெளியிடுறார். அது ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், த்ரெட்ஸு இதெல்லாமே வந்து மெட்டா நிறுவனத்தினுடைய துணை நிறுவனங்கள்னு வச்சுக்கலாம். அதாவது அவங்கக்கிட்ட வந்து ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, த்ரெட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 4-5 துணை நிறுவனங்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இடத்துல நரேந்திர மோடி அவர்கள் போட்டது வந்து நாட்டில் இருக்கின்ற மாணவர்களுக்கு உண்டான ஒரு வேண்டுகோள், ஒரு விண்ணப்பம். இந்த போராட்டம் தேவையில்லை, கொஞ்சம் ஒத்தி வைங்க அல்லது கட்டுக்குள் வாங்க அப்படின்னு கேட்டு போட்ட விண்ணப்பத்தை எந்த விதமான தகவலும் இல்லாமல் இந்த நிறுவனம் வந்து தூக்கிட்டாங்கன்னா எடுத்துட்டாங்க. அது எடுத்த 4-5 மணி நேரத்திற்குள் விழிப்படைந்த ஒன்றிய அரசு இதை அவங்களுடைய பார்வைக்கு கொண்டு போகுது. அங்கேருந்து தான் இந்த பிரச்சனை வந்து இப்போ ஆரம்பித்ததை பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்து பல சித்து விளையாட்டுகளை வந்து இந்த சமூக ஊடகங்கள் தான் பண்ணிட்டு இருந்தது. ஒரு அரசியலை மாற்றுகின்ற அளவிற்கு, அரசியல் போராட்டத்தை கொண்டு வருகின்ற அளவிற்கு, புரட்சியை கொண்டு வருகின்ற அளவிற்கு, பல நாடுகளில் ஆட்சி மாற்றங்களை உருவாக்குகின்ற அளவிற்கு தமிழ்நாடு உள்பட சமூக ஊடகங்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிறோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதும் 24 மணி நேரமும் இலவசமாக கிடச்சிட்டு இருக்கிற இந்த சமூக ஊடகங்கள். ஒரு ஃபேஸ்புக் போனால் காசு தேவையில்லை, இன்ஸ்டாகிராம் போனால் காசு தேவையில்லை, வாட்ஸ்அப் போனால் காசு தேவையில்லை அப்படின்னு இருக்கும்போது ஆளுக்கு 10 குரூப் ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரே கலர் சட்டை போகிறவங்களாம் ஒரு குரூப் வச்சுருக்கான், கிழிஞ்சு போன பேண்ட்டு போகிறவங்களாம் ஒரு குரூப் வச்சுருக்கான். அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இனமாக கிடைக்கிறது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக குறிப்பாக இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை விட அவர்களை விட்டு பிரிக்க முடியாத அந்யோன்யமான ஒரு பால்ய நண்பன் போல, எப்பொழுதும் கூடவே இருக்கின்ற காதலி போல, மயிலிறகால் வருடி கொண்டிருக்கின்ற ஒரு மெல்லிய காதல் உணர்வை போல அவனுக்குள் புரட்சியை உண்டாக்குகின்ற ஒன்றாக, அவனுக்குள் அமிலத்தை ஊற்றுகின்ற ஒன்றாக, அல்லது அவனை கோபத்தின் எரிமலையாக அல்லது எரிச்சலின் மொத்த வடிவமாக யார் யார் என்னென்ன மென்டாலிட்டியில் இருக்காங்களோ அந்த இடத்துல வச்சிருக்கிறதுக்கு வந்து கொதிநிலைன்னு சொல்லணும் இல்லை, அந்த கொதிநிலையில் மனிதர்களை வைத்திருப்பதற்கும் சமூக ஊடகங்கள் காரணமாக இருக்குது. இந்த அறிமுகம் போதும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் அவனால் இப்போ எந்த செயலுமே செய்ய முடியாது. அது நிறைய வாட்டி நான் பேசிட்டேன். ஒரு வங்கி நடவடிக்கையாக இருந்தாலும், சாப்பிட்றதா இருந்தாலும், மருந்து வாங்குறதா இருந்தாலும், சட்டை வாங்குறதா இருந்தாலும், சாவறதா இருந்தாலும், பிறக்கிறதா இருந்தாலும், எல்லாவற்றிற்கும் உண்டான பதிவுகளும் நீக்கங்களும் வந்து இதன் மூலமாக நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல இந்த குறிப்பிட்ட வீடியோ வந்து நீக்கினாங்க இல்லையா, நீக்கின உடனே ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குது. நோட்டீஸ் கொடுக்கும்போது தகவல் தொழில்நுட்ப சட்டத்தினுடைய பிரிவு 79 அந்த இன்டர்மீடியரிஸ் என்று சொல்லப்படுகின்ற இடைத்தரகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சேஃப் ஹார்பர் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அந்த சேஃப் ஹார்பர்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, சட்டப்படி கொடுக்கின்ற இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு எப்படி வந்து கொஞ்சம் எளிமையாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேஸ்புக்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ
ஒரு பதிவை வந்து ஒருத்தன் போட்டுட்டான்னு வச்சிங்களேன், அவன் போட்டிருக்கிற அந்த பதிவினுடைய உள்ளடக்கம் இருக்குல்ல, கண்டென்ட்டு, அது வந்து வாட்ஸ்அப் நிறுவனத்தை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது, ஃபேஸ்புக்கை கட்டுப்படுத்தாது, இன்ஸ்டாகிராமை கட்டுப்படுத்தாது. ஏனென்றால் அவங்க போட்ட பிற்பாடு ஒரு நீதிமன்ற உத்தரவோ அல்லது அரசிடமிருந்து உத்தரவோ வந்த பிற்பாடு தான் அந்த ரெகுலேட்டரி ஸ்டேட்டஸ்க்கே அவங்க போவாங்க. போயிட்டு அதை வந்து எடுக்கிறது அல்லது வந்து நீதிமன்ற உத்தரவு வந்தால் தான் அதை எடுக்க முடியும் அப்படின்றலாம் இருக்கிற இடத்துல இந்த போடுற கண்டென்ட்டுக்கு வந்து அவர்களை பொறுப்பில்லாதவர்களாக வைத்திருந்தது. அதனால் எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் அவங்க அதை போட்டாங்க, அந்த கண்டென்ட்டுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. ஆனால் செல்ஃப் ரெகுலேட்டரி என்று வருகின்ற பொழுது நீதிமன்ற உத்தரவு வந்ததுன்னா, அரசாங்க உத்தரவு வந்ததுன்னா நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம், எடுத்துருவோன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இவங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கன்றது தெரியாமே நம்மள பல பேர் அது உள்ளார போய் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் பேசுகிறோம். ஓகே, தனி மனித விருப்பு, வெறுப்பு, பகைமை, கோபம், அஃபென்சஸ், சட்ட மீறல்கள், குற்றங்கள் செய்தல், எல்லாமே அது உள்ளார நடந்துகிட்டு இருக்கும்போது இதில் இப்படி சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நாளைக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு போய் ஒரு தனிப்பட்ட நபர் போராடினா அது அவனுக்கு உண்டான சட்ட பாதுகாப்பை சொல்லி வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ தப்பிச்சுடுவான். தனி மனிதனுக்கு உண்டான எந்த விதமான பாதுகாப்பும் இல்லைன்றதான் நான் ஆரம்பத்திலேருந்தே பேசிகிட்டு இருக்கேன் 20 வருஷமாக. அதாவது பாதுகாப்பு அம்சங்கள் என்று சொல்லப்படுகின்ற பிரைவசி அக்ரிமெண்ட் என்பது குறித்து அந்த நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு விதித்திருக்கின்ற கட்டுப்பாடுகள் என்ன, அது தனி மனித சுதந்திரத்தை எந்த அளவிற்கு அனுமதிக்கிறது, தனி மனித சுதந்திரத்தை வந்து அதை அனுமதிக்கின்றது வந்து பிரிவு 19(19)(1)A அப்படி போய் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவுகள் படி பார்த்தீங்கன்னா தனி மனித சுதந்திரத்தை வந்து அது கட்டுப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் ஏற்கனவே வந்து ஸ்ரேயா சிங்கால்னு ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா பிரிவு 66A ஒன்று இருந்தது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில். அதன்படி நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக அல்லது ஒரு ஊடகம் மூலமாகவோ ஏதாவது அவதூறு கருத்துக்களை பரப்புனா உங்களை அரெஸ்ட் பண்ணலான்னு இருந்தது. இது வந்து தனி மனிதனுடைய பேச்சு சுதந்திரத்தை வந்து குறைக்குது, இது ரொம்ப வேகாக இருக்குது, விரிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு இருந்த நீதிபதிகள் வந்து 2 பேர் அமர்ந்த பெஞ்சு, சலமேஸ்வர் ஒன்று, இன்னொன்று சந்திரசூட்னு நினைக்கிறேன். இந்த 2 பேர் இருந்த அமர்வு வந்து பிரிவு 66A வந்து எடுத்துட்டாங்க. நரிமன் 66A வந்து எடுத்துட்டாங்க. 66A வந்து எடுக்கும்போது இப்போ நான் சொன்ன பிரிவு 79 இருக்கு இல்லையா, இந்த 79 படி இருக்கிற ரூல்ஸையும் சேர்த்து கை வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி 69A அப்படின்ற ஒரு பிரிவில் 2017 வந்து, இது நான் சொல்கிறது 2015, 2017 வந்து ஒரு திருத்தம் கொண்டு வரும்போது அரசாங்கத்திடம் இருக்கின்ற 10-15 துறைகள் யாருடைய நடவடிக்கைகளையும் கண்காணிக்கலாம். அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக, அரசுக்கு எதிராக இருந்ததுதான் அதை நீக்கலாம், அதை மானிட்டர் பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு சட்ட திருத்தத்தையும் விதிகளையும் திருத்தத்தையும் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது இப்போ இந்த 79வது பிரிவுபடி அப்போவே என்ன சொன்னாங்க, 66A எடுத்தாலும் 79வது பிரிவின் கீழ் இருக்கின்ற சட்ட பாதுகாப்பு என்பதற்கு கட்டுப்பட்டு நீதிமன்ற உத்தரவோ அரசாங்க உத்தரவோ இருந்தால் இந்த இன்டர்மீடியரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சர்வீஸ் கொடுக்குற நிறுவனங்கள் இதற்கு கட்டுப்பட வேண்டும், நீக்க வேண்டும் என்பது சட்ட நிலைப்பாடு. இது சிம்பிளாக சொன்னோன்னா இவ்வளோதான். இந்த சட்ட நிலைப்பாடு இப்படி இருக்கிற இடத்துல தான் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேண்டுகோள் நீக்கப்பட்டது. நீக்கப்பட்டதுக்கு பின்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல தான் எழுந்திருக்கிறாங்க. இத்தனை வருஷம் தூங்கிட்டு இருந்தவங்க இந்த இடத்துல எழுந்து நீங்கள் இதுக்கு பதில் சொல்லலைன்னா, நீங்கள் இதை ஏன் எடுத்த அப்படின்றது உண்டான காரணத்தை நீங்கள் சொல்லலைன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சேஃப் ஹார்பர் என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு உறுதிமொழியை ஏன் நீக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நோட்டீஸாக அனுப்புகிறாங்க மேட்டாவுக்கு. ஆனால் சார் இதில் சார் இப்போ நரேந்திர மோடியோட வீடியோவை நீக்கிறாங்க இல்லையா, அப்போது இந்த மெட்டா நிறுவனத்தோட பார்வையில் நரேந்திர மோடியும் மத்திய அரசாங்கம் வகுத்த சட்டங்களை மீறிட்டாருன்னு சொல்லிட்டு தான் நீக்கிறாங்களா, இல்லை என்ன காரணத்துக்காக நீக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? இதுதான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லுது. உலக அரசியலில் மார்க் ஜூக்கர்பெர்க்கும் அந்த நிறுவனமும் என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கின்ற 700-800 கோடி மக்களில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல் வந்து இவங்களுடைய பயனாளர்களாக இருக்கிற அவர்கள் விரும்புகின்ற அரசியலை, அவர்கள் விரும்புகின்ற எண்ணத்தை, அவர்கள் பூச விரும்புகின்ற வண்ணத்தை, அவர்கள் செய்ய விரும்புகின்ற வியாபாரத்தை, அவர்கள் செய்ய விரும்புகின்ற பண பரிமாற்றங்களை எல்லாவற்றையுமே இந்த நிறுவனம் செய்யணும்னு நினைக்கிறான். நீ பேங்க்ல காசு போட்டாலும் என் மூலமா போடு, மருந்து வாங்கினாலும் என் மூலமா வாங்கு, எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமா வாழு, வாட்ஸ்அப் மூலமா சாவு. செத்த செய்தியெல்லாம் இன்னைக்கு எப்படிங்க போகுது?
முன்னாடிலாம் உத்தரகிரியை பத்திரிகைன்னு ஒன்று போட்டு அனுப்புவாங்க போஸ்டிங்கில். இப்போ அதை கூட அனுப்புறது இல்லை. ஒரு பத்திரிகை ரெடி பண்ணி வாட்ஸ்அப்பில் போட்டுடுறான். இப்போலாம் இறுதி சடங்கே வந்து ஃபேஸ்புக் லைவ்ல பண்ணிடுறான். கல்யாணத்தை வந்து வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டுறான். ஆமாம். பத்திரிகை அடிக்கிறவனுக்கு இன்னைக்கு வருமானம் போச்சு, போஸ்ட் அடிக்கிறவனுக்கு வருமானம் போச்சு. அப்போ எத்தனை துறைகளில் இருக்கின்ற வாழ்க்கையை சீரழித்து ஒட்டுமொத்தத்தையும் இவன் ஆண்டுகிட்டு இருக்கான். ஆண்டுகிட்டு இருக்கிற இடத்தோடு நிறுத்தாமல் உலக அரசியலை இவன் தீர்மானிக்கிறான். உலக அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல உலக பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கிறான். அப்போ அது சரியோ தவறோ என் நாட்டு பிரதமர் மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு மிக முக்கியமான சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது சரியா தவறான்னு எங்க நீதிமன்றம், எங்க பிரதமர், எங்க மக்கள், எங்க மாணவர்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் ஒரு பிரதமர் போடுகின்ற அறிக்கையை, ஒரு பிரதமர் வெளியிடுகின்ற ஒரு காணொளி காட்சியை நீக்குவதற்குண்டான உரிமை உனக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டா, ஏற்கனவே இருக்கிற சட்ட பாதுகாப்பு படி, அந்த சட்ட பிரிவுகளின்படி, நீதிமன்ற ஆணைப்படி அப்படிதான் நீக்க முடியும். நீங்களா எடுக்கலாம்னு சொன்னா இதுக்கு முன்னாடி நாங்களா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசாங்கத்தோட சேர்ந்து சட்ட பாதுகாப்பு இருக்குன்னு ஏமாத்திட்டு இருந்தீங்க. இப்போ சண்டைக்காரனுக்கு சண்டை வந்துருச்சு. சாட்சிக்காரனுக்கு இப்பதான் விஷயம் தெரியுது. ஆஹா, உங்களுக்குள்ள சண்டை வந்துட்டா நீங்க வந்து நோட்டீஸ் விடுவீங்க, பதில் சொல்லுவீங்க அப்படின்னு வந்து நீங்கள் அன்கண்டிஷனல் அப்பாலஜி வந்து சொல்லணும், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும்னு அந்த நிறுவனத்துக்கு நோட்டீஸ் விட்ட அடுத்த நிமிஷம் நிறுவனத்தினுடைய உலக செயல்பாடுகளுக்கெல்லாம் ஒரு தலைவர் வச்சிருப்பான். அவர் பேர் வந்து ஜோயல் கப்லான். அந்த ஜோயல் கப்லான் வந்து என்ன பண்ணாரு, அமெரிக்காவில் வந்து நேராக இந்தியாவுக்கே வந்து நம்ம சட்ட அமைச்சர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ மன்னிப்பு கேட்கிறாரு. யாரு? அஸ்வினி வைஷ்ணவை பார்த்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர்றாரு. மன்னிப்பு கோர்னதுக்கு பிற்பாடு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தெரியல. தெரியாத ஒரு நிலைமையில இப்ப நம்ம சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த விதமான ஊடகங்களுடைய ஆளுமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றது ஒண்ணு. இந்த ஊடகங்கள் வந்து எதையெல்லாம் உருவாக்குதுன்னு ஒண்ணு. அதில் நம்முடைய பார்ட்டிசிபேஷன் நம்ம எவ்வளவு தூரம் சரண்டர் ஆயிருக்கோம்ன்றது ஒண்ணு. சரணாகதி தத்துவத்தினுடைய அடிப்படையில் போய் சரணாகதி அடைந்து விட்டு ஐயையோ என்னை காப்பாத்துன்னு வெளியில் வரும்போது சட்ட பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டா இருக்குதா இல்லையான்னே தெரியல. அதாவது பிஜேபியில் இருந்த ஒரு பழைய எம்பி கோவிந்தாச்சாரியா வந்து அந்த காலத்திலே வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதை போன்ற நிறுவனங்களோடு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கின்ற பிரைவசி அக்ரிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற தனிநபர் பாதுகாப்பு உரிமைகள் என்ன. இப்போ வாட்ஸ்அப் வந்து நிறைய வாட்டி சொல்லுதுன்னு நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து சிக்னல் ஒன்று வந்திருக்கு. சிக்னல் வேற ஒரு நிறுவனம். சிக்னல்ல வந்து இதை விட ரகசியங்கள் அதிகம். அதே மாதிரி நான் கூகுள் மேப் பத்தி சொல்லும்போது சொல்லியிருப்பேன். கூகுள் மேப் வந்து உங்களுக்கு ரோட்டை தான் காமிக்கும். வாட் 3 வேர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த வாட் 3 வேர்ட்ஸ் வந்து நம்ம உட்கார்ந்துருக்க இடத்துல இந்த சேர் வரைக்கும் மேப்ல காமிக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இத்தனை ஊடுருவல்கள் இருக்கின்ற சமூக ஊடகங்கள் இருக்கிற ஒரு இடத்துல நம்ம வந்து என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவ்வளோ பேரும் நடத்திட்டு இருக்கிற இந்த தகுடு தத்தங்கள் இருக்கு பாருங்க. இந்த தகுடு தத்தங்கள் சொல்றதை விட மனிதர்கள் வந்து உள்ள சிக்கியிருக்கான். ஓகே, அந்த மனிதர்கள் சிக்கியிருக்கிற இடத்துல வந்து வாட்ஸ்அப் என்ன சொல்லுது, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கிற காரணத்தால ஒருவருடைய ஆடியோவோ அல்லது வீடியோவோ ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு சென்று விட்டால் அந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் என்று சொல்லப்படுகின்ற மறையாக்கம் இருக்கிற காரணத்தால எங்க சர்வர்ல அது இருக்காது. இப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு வீடியோ போடுறாரு, ஒரு சட்டவிரோதமான செயலை செய்ய சொல்றாரு, ஒரு குற்றத்தை நிகழ்த்த சொல்றாரு. இந்த குற்றத்தை எப்படி நடத்தணும், உதாரணமா ஒரு குண்டு போடுறது அல்லது ஒரு விஷவாயை கொண்டு போய் கொட்டுறது அல்லது மனிதர்களை வந்து சேதாரத்திற்கு உள்ளாக்குவது அல்லது தனிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை கூட பழி வாங்குவது, கொல்லுவது, ஏதாவது ஒன்று வச்சிங்களேன், அதுக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டு ஒரு வீடியோ எடுத்து டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி எடுத்து இந்த வீடியோவில் வர மாதிரியே நீ செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அந்த வீடியோ வந்து அந்த நபருக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு பிற்பாடு வாட்ஸ்அப்போட சர்வரில் இருக்காது. ஓகே, அன்லெஸ் அந்த ரிசீவ் பண்ணார் இல்லையா, அதை பெற்றவர் தன்னுடைய வாட்ஸ்அப்பில் அழிக்காமல் இருக்கின்ற வரை, அவர் அழிக்காமல் இருக்கிற வரைக்கும் அது வெறும் வாட்ஸ்அப்பில் பேஜில் தான் இருக்கும். உள்ளே போய் க்ளவுடு உள்ளாரையோ அவருடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் தனியாக ஆல்பம் இருக்குல்ல, அது உள்ளார அது போகவே போகாது. வாட்ஸ்அப்பில் இருக்கிறதையும் அவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, அந்த ஆடியோவும் இருக்காது, வீடியோவும் இருக்காது. ஓகே, இப்போ இதை சார்ந்து ஒரு குற்றம், பெரிய குற்றம் நடந்துருச்சு. ஒரு தீவிரவாத குழுவே உள்ளே வந்து ஒரு 5000 பேர் சாகடிச்சிட்டான். அவன் சாவடிக்கும் போது அந்த வீடியோ தான் அனுப்புகிறான், இது மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல போய் நீ குண்டு வையின்னு அனுப்புறான்னு வச்சுங்களேன். இந்த வீடியோ இருந்திருந்ததுன்னா இது எங்கேருந்து எப்படி ஃபார்வர்ட் ஆச்சுன்றதெல்லாம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியும். ஏற்கனவே இந்த வீடியோ இல்லை, சர்வரில் இருக்காது. இருக்காதா? சர்வரில் இருக்காதுன்னு சொல்லும்போது
கோர்ட்டில் போய் நீங்கள் வழக்கு போட்டால் ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கிற ஒப்பந்தப்படி எங்கள் சர்வரில் எதுவுமே இருக்காது. அதனால் நீதிமன்றம் பணிக்கின்றபடி அதற்குண்டான காணொளி காட்சிகளையோ அல்லது குரல் பதிவுகளையோ எங்களால் நீதிமன்றத்தின் முன்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது எவ்விதமான சட்ட மீறலுக்கு உண்டான ஒன்றை வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்குள் வந்து ஒட்டுமொத்த 120-140 கோடி மக்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்கும் வாழ்வதற்கும் உண்டான வழியாக நம்ம பண்ணியிருக்கோம். இதனால தான் நான் தலையால் அடிச்சுப்பேன். இதெல்லாம் செய்யறதுக்கு இண்டிஜினஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்திய நிறுவனங்களை உருவாக்குங்க. வாட்ஸ்அப்பை வந்து ஒரு இந்திய நிறுவனமாக மாற்றுங்க. அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? அதை வந்து இந்தியாவுக்குள்ளே செய்யுங்க. 24-25 அலுவல் மொழிகளில் அதை ஏஐ வச்சு கூட நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இங்க இருக்கின்ற தொழில்நுட்பம் படித்த மாணவர்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. 140 கோடி பேர் இந்தியாவில், 140 கோடி பேர் சைனா வந்து எப்படி வெளிநாட்டு நிறுவனங்களை உள்ள வைக்காம அவங்களுடைய தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின்படி பல நிறுவனங்களை வந்து அவன் நடத்திட்டு இருக்கான். செயலிகள் ஆப்ஸ் எப்படி நடத்துகிறான்? ஏன் அது இந்தியாவால் முடியாது? இதுதான் உண்மையான தேசப்பட்டு நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். சார், நீங்கள் அதை தான் தொடர்ந்து சொல்கிறீங்க. அதாவது இண்டிஜினியஸ், அதாவது சுயசார்புள்ள ஒரு சமூக வலைத்தளங்களை வந்து உருவாக்கணுன்ற தேவை இந்தியாவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த மெட்டா ஆகட்டும், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லா தளங்களுக்கும் வந்து இந்தியா தான் ஒரு பெரிய மார்க்கெட். அப்போது இந்த மாதிரி ஒரு சுயசார்புள்ள சமூக வலைத்தளங்களை இந்தியா உருவாக்கணும், இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அளவில் உருவாக்கணுன்ற மாதிரி பல குரல்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த மாதிரி மெட்டா, ஃபேஸ்புக் போன்ற தளங்கள் வந்து பேச்சுரிமையை ஒடுக்குறாங்க, அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அதிகமாக அப்படின்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா சார்? இப்போ இந்த மன்னிப்பு, அதாவது மார்க் ஜக்கர்பர்க்கும் மன்னிப்பு கேட்டிருக்காரு, ஜோவல் கேப்பலோன்னு நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இப்போ இந்த மன்னிப்பு என்பது வெறுமனே பிரதமரோட வீடியோ நீக்கிட்டோம் அந்த காரணத்துக்காக வந்து மன்னிப்பு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை இதையோட தொடர்ச்சியாக வந்து இந்தியா போன்ற மார்க்கெட் நம்ம வந்து இலக்க நேரிடும், அதனால மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருப்பாங்களா? அப்படி இல்லை. இந்தியா என்பது இப்பொழுது பிஜேபியினுடைய ஆளுமையின் கீழ் இருக்குது. இல்லை, இவங்க சொன்னாங்க அப்படின்னா யாரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல? இல்லை, அவங்க நினைச்சாங்கன்னா இன்னைக்கு எதை வேணால் செய்ய முடியும். நீங்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் அதிலே இருக்கு. பிஜேபி நினைச்சா எதை வேணால் செய்ய முடியும். ஏன் பிஜேபின்னு பார்க்குறீங்க? இந்தியா நினைச்சா எதை வேணால் செய்ய முடியும். இந்தியா நினைச்சா எதை வேணால் செய்ய முடியுன்றதுக்கு காரணம் ஒரு பிரதமருடைய வீடியோவை நீ எடுக்கிற. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். நாளைக்கு நீ நினைச்சா என்ன வேணால் வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து போடுற ஒருத்தர் போடுறதுன்னு போடுவீங்கல்ல, இங்கே தேவைப்படுறதை எடுக்கவும் செய்வீங்கல்ல. அப்போ உங்களுக்கு இங்கே அரசியல் பண்ணுறதுக்கு உண்டான வேலை என்னன்ற கேள்வி இன்னைக்கு வெளியில் வந்துருச்சா? அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பிரதமருக்கே இப்படி நடந்தது, நாளைக்கு தனி மனுஷனுக்கு நடந்தால் என்னன்றது ஒன்று இருக்குது. அல்லது இந்த அரசாங்கம் என்பது 140 கோடி மக்களை நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக ட்ரையல் பார்க்குறதுக்கும் வியாபாரம் பண்ணுறதுக்கும் இலவசமாக சவாரி பண்ணுற குதிரை, கழுதை எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துருக்கு இந்தியா. இதெல்லாம் விட்டுட்டு போய் ஸ்பெயினில் போனீங்கன்னா ஒரு பல லட்சம் பேர் தான் இருப்பான். பல நாடுகளில் வந்து 1 கோடி 2 கோடி தாண்டதே பெருசு. ஆஸ்திரேலியா எவ்வளோ பெரிய நாடு, 3 கோடி கிடையாது பாப்புலேஷனு. நம்ம ஊரில் சென்னையிலே 1 கோடி தொட்டுருவோம். தமிழ்நாடே 8 கோடி இருக்குது. அதனால் இது வந்து பணம் காய்க்கிற மரம். இந்த மரத்தை விட மாட்டான். நான் திருப்பி 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 வேண்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூளைகளுக்கு இங்கே பஞ்சம் இல்லைன்றீங்க, தொழில்நுட்பத்துக்கு இங்கே பஞ்சம் இல்லைன்றீங்க, எதை கேட்டாலும் புராணத்திலேருந்து எடுத்து வந்து உதாரணம் கொடுக்குறீங்க. அதை நாம் நமக்காக நமக்குள் செய்து கொண்டால் என்னென்ற கேள்வியை நான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வந்து தரவுகளை பாதுகாப்பதற்குன்னு ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும். தனி மனிதனுடைய தரவுகள் வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை ஒரு மனுஷனுக்கு உறுதி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் கடந்து நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ போன்ற நிறுவனங்களில் கூடங்குளத்திலே என்ன நடக்குது? அங்கு இருக்கின்ற பாதுகாப்பு சம்பந்தமான அணுசக்தி தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அணுசக்தி துறை என்பது ஒன்றிய அரசினுடைய தீவிர கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற ஒரு துறையிலிருந்தே 18,000 டிஜிட்டல் தரவுகள் என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பம் சார்ந்த தரவுகள் ரிலையன்ஸ் என்ற ஒரு தனியார் நிறுவனத்திலேருந்து உடச்சி தூக்கிட்டாங்க, ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு போன மாதம் வந்து செய்தி படித்தோம். அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியுது, ஒரு அணு உலை இருக்கின்ற இடத்துல, பாதுகாப்பாக இருக்கின்ற இடத்துல அதனுடைய மேப்லேருந்து, டெக்னாலஜிலேருந்து, தொழில்நுட்பம் சார்ந்த எல்லா விஷயங்கள் அது வெளிநாடுகளுக்கு எவையெல்லாம் தெரியக்கூடாது என்று நினைத்து ஒன்றிய அரசினுடைய முழு கட்டுப்பாட்டில் கல்பாக்கமோ கூடமோ இருந்து கொண்டிருக்கின்ற இடத்துல ஒரு தனியார் நிறுவனம் உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கின்றது எப்போ தெரியுது? இது ஹேக்கிங்னு வந்த பிற்பாடு தெரியுது. உடனே அவங்க சொல்கிறாங்க, உண்மைதான்,
எங்களுடைய 18,000 பக்கங்கள் வந்து போயிடுச்சுன்னு சொல்லி மறுநாள் அரசாங்கம் வந்து சப்பகட்டு கட்டுது, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எதுவும் போகல அப்படின்னு மறந்துட்டோம். நம்ம அதற்கு பின்னால் இருக்கின்ற ஆபத்து என்ன, அதை எதை நிகழ்த்துவதாக இருந்தது, எந்த இடத்தில் அது தடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அதை பற்றி அதிகப்படியாக பேசவில்லை என்பதில் இந்தியாவினுடைய பாதுகாப்பும் இருக்கு, ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகளும் இருக்கு, தனியார் நிறுவனங்களுடைய ஊடுருவலும் இருக்கு. இதெல்லாம் தெரியாத சாதாரண மனிதனா நம்ம இருந்துட்டு இருக்க இடத்துல தான் இதை வச்சே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அதில் பகிர்ந்துட்டு இருக்கோம். அப்படி பகிர்ந்துகிட்டு இருக்கிற இடத்துல நீதிமன்றத்திற்கு போனால் ஒரு குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்தி தண்டனை வாங்குவதற்கு கூட அதை பயன்படுத்த முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பழைய சட்டம் வந்து சாட்சியல் சட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே 65B சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த கம்ப்யூட்டர் மூலமாக நிகழ எல்லாத்துக்குமே அந்த இன்டர்மீடியட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மூலமாக சர்டிஃபிகேட் வாங்கி போடணும். அந்த சர்டிஃபிகேட்டை கூட இப்போ நியூட்ரலைஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, செல்ஃப் சர்டிஃபிகேட்லாம் போடலான்னு வந்துருச்சு. ஆக இந்த தொழில்நுட்பத்தில் இதனுடைய சோர்ஸ் என்ன, இது எப்படி எனக்கு வந்தது என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிப்பதற்கே உங்களுக்கு சான்றுலாம் நீங்கள் வந்து போடணும். அப்போ இந்த சான்றுகள்லாம் என்ன, இதனுடைய தொழில்நுட்பம் என்ன, இதனுடைய சட்டம்னா என்னன்னு தெரியாத அளவிற்கு வழக்கறிஞர்களும் இருக்கிறார்கள், காவல்துறையும் இருக்கிறது, புலனாய்வு அமைப்புகளும் இருக்கிறார்கள், நீதிமன்றங்களும் இருக்கிறார்கள், நீதிபதிகளும் இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு சாதாரண மனுஷனுக்கு தனக்கு வந்து ஒரு குற்றம் நிகழ்ந்தாவோ ஒரு அச்சுறுத்தல் நிகழ்ந்தாவோ ஒரு இடத்துக்கு போனால் இந்த தரவுகளினுடைய அடிப்படையில் தன் வழக்கை கொடுப்பது எப்படி அல்லது தன் மீது போடப்பட்ட பொய் வழக்கை தடுப்பது எப்படி அப்படின்ற ஒரு சட்ட அறிவை சொல்லி கொடுத்து அதை கற்றுக்கிறதுக்கு இன்னொரு 50 வருஷம் ஆகும். அதுதான் இதுக்கு நான் உதாரணமாக எடுத்து வைக்கிறேன். இது பிரதமருக்கு நடக்குது, அரசாங்கமே அலறுது, ராத்திரியோட ராத்திரியா கூப்பிட்டு மிரட்டுது, உடனே வந்து மன்னிப்பு கேட்குறான். அப்போ இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தான்? வாட்ஸ்அப் வந்து என்ன சொல்லுது, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லுது. ஆனால் திருத்தப்பட்ட வருமான வரி சட்டத்தினுடைய அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல என்ன பேசினாங்க, பல பரிமாற்றங்கள், பண பரிவர்த்தனைகள், எங்கெல்லாம் இந்த பணம் போயிருக்கிறதுன்றதை நாங்கள் வாட்ஸ்அப்பை ட்ரேஸ் பண்ணி அவர்கள் பகிர்ந்து கொண்ட தகவலுடைய அடிப்படையில் நாங்கள் போய் ரெக்கவர் பண்ணி 100 கோடிக்கு மேலே நாங்கள் கொண்டு வந்திருக்கோன்னு பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. அப்போ வாட்ஸ்அப் வந்து எதெல்லாம் கொடுத்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? வாட்ஸ்அப்பில் மிஞ்சி போனால் நீங்கள் என்ன எடுக்க முடியும்? கால் லாக்ஸ் எடுக்கலாம், எந்தெந்த கால் எந்தெந்த இடத்துல என்னென்னைக்கு டைமில் பேசியிருக்காங்கன்றது எடுக்கலாம். அது கூட எப்போ டெலிட் பண்ணாமல் இருந்தால். நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் ஒரு 10 வாட்டி வாய்ஸ் கால் போடுறீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இருக்கும். எங்கள் மெயினில் வாட்ஸ்அப்லேயே இருக்கும், உங்கள் மெயின் கால் லாக் இருக்குல்ல, இது சாதாரணமாக அழைப்புகள் பட்டியல் இருக்குல்ல, அதுலேயும் இருக்கும், வாட்ஸ்அப்லேயும் இருக்கும். ரெண்டுலேயும் ரிமூவ் பண்ணிட்டான்னா இருக்கவே இருக்காது. சாதாரண கால் பண்ணாதான் இந்த இன்டர்மீடியட்ஸ் இருக்கான்ல டேப் பண்ண முடியும், இதை கொடுப்பான், கால் லாக் கொடுக்க முடியும். ஆமாம், இப்போ இதை அழிச்சிட்டான்னா அதுவும் இருக்காது. அப்போ திருப்பி ரெக்கவரி சாஃப்ட்வேர்லையும் எதுவும் கிடைக்காது. அப்போ இவ்வளவு ரகசியமாக இருக்கின்ற மறைபொருளோடு இருக்கின்ற வாட்ஸ்அப் போன்ற நிறுவனங்கள் எப்படி இந்தியாவை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இதை பற்றி தெரியாமல் சினிமா பார்க்கறதுக்கும், ஓட்டு போடுறதுக்கும், ஆடுறதுக்கும், குதிக்கிறதுக்கும், ரீல்ஸ் போடுறதுக்கும், சாப்பாடு சமைக்கிறதுக்கு என்று வாழ்க்கையினுடைய அத்தனை வடிவங்களையும் நாம் அதற்குள் மாற்றிக்கொண்டாலும் உங்களுடைய தனி மனித சுதந்திரம் என்பது, உங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற ஆபத்து என்பது, உங்களுக்கு உண்டான சட்ட பாதுகாப்பு என்பது இதனால் வரையறுக்கப்படவில்லை என்பதுதான் நரேந்திர மோடியினுடைய எபிசோடு வந்து இந்த உலகத்திற்கு சொல்லும் செய்தி, குறிப்பாக ஏழை நாடுகள் போன்ற இந்தியாவிற்கு உண்டான செய்தி. சார், இப்போ வந்து இந்த சைபர் ஸ்பேஸ், சைபர் கிரைம் பற்றி பேசும்போது 2 விஷயங்கள் குறிப்பாக அதில் பார்க்கலாம். ஒன்று, மெட்டாவுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்த அறிக்கை, அதாவது மைனர்ஸை வந்து எப்படிலாம் வந்து பாலியல் ரீதியாக கண்டென்ட்டாக மாற்றுறாங்க, இன்ஸ்டாகிராமில் எப்படிலாம் வந்து பரப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு. 2வது வந்து இப்போ பிரதமர் நரேந்திர மோடியோட வீடியோவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்காண்டி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 நிகழ்வுகள்லையுமே வந்து மத்திய அரசாங்கம் எப்படி சமூக வலைத்தளங்களை அணுக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்க்குறாங்க. ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னா, சமூக வலைத்தளங்களில் வந்து அது வந்து வருமானத்திற்குரிய ஒரு கருவியாக மாறிடுச்சுப்போம். ஒரு ரீல்ஸ் போட்டு அந்த ரீல்ஸில் வந்து லைக்ஸ் வந்தாலே அதில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுறதெல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இதில் மிக முக்கியமான ஒரு சிக்கலே, ஒரு சவாலே வந்து டிஸ்இன்ஃபர்மேஷனை வந்து டேக்கிள் பண்ணுறது. இப்போ மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம தெரியாமல் ஒரு தகவல் சொல்கிறோம் தான். ஆனால் டிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து வேணும்னே ஒரு பொய் தகவலை வந்து உண்மையாக சித்தரித்து சோஷியல் மீடியா முழுக்க பரப்புறது என்பது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அது அரசியல் கட்சி சார்ந்தும் சரி, இல்லை ஒரு நடிகர் சார்ந்தும் சரி, இந்தியா முழுக்கவே வந்து
அது அந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து இன்ஃப்ளூயன்சஸால் வேணும்னே பரப்பப்படுது. அது வந்து ரொம்ப அபரிமிதமாக போயிட்டுருக்கு. எல்லாமே ஃபேக் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க, பொய் தகவலாக கொடுக்குறாங்க, பார்க்குறவங்க அதான் உண்மை நம்பிக்கிறாங்க. அப்போ இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக பகிரப்படுதில்ல. இது குறித்து இந்த சைபர் ஸ்பேஸில் சைபர் கிரைமில் வந்து மத்திய அரசாங்கம் எதனா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களா? ஏன்னா பிரதமர் மோடி வந்தக்கப்புறம் தான் அவங்க வந்து எந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ பிரதமருக்கே வந்துட்டாங்க அப்படின்னா இத்தனை டிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து இந்தியா முழுக்க சுற்றிட்டு இருக்க சமயத்தில் எப்படி வந்து டேக்கிள் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நீளமான கேள்வி, சுருக்கமாக பதில் சொல்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி சொன்னோம்ல, இப்போ ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்கன்னு, அதில் இதுவும் இருக்குது. இதில் வர டீப் ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ், நீங்கள் சொன்ன டிஸ்இன்ஃபர்மேஷன், பல இடங்களில் நான் உதாரணம் சொல்லியிருக்கேன். நம்ம பாரத பிரதமர் மோடி வரும்போதே இன்னொரு அம்மா வந்து ஒரு பெரிய சாமியார் மாதிரி காமிப்பாங்க. அது இந்த ருத்ராட்சம் அது இதெல்லாம் போட்டு தலையில் பெரிய கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அலக்கு நிரஞ்சன் ஒரு பாட்டு வரும். திடீர்னு வந்து அது திடீர்னு வேற ஒரு அனிமலாக மாறும், மிருகமாக மாறுற மாதிரி, திடீர்னு அப்படியே சாம்பலாக கரைஞ்சி கொட்டுற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் சேர்த்து தான் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் இது உள்ளார் நடக்குது, டீப் ஃபேக்கில் என்ன நடக்குது, மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி வந்து தவறான தகவல்களை பரப்புது, டிஸ்இன்ஃபர்மேஷன் என்று சொல்லப்படுகின்ற இல்லாத கருத்தை உருவாக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா? இது எல்லாவற்றையும் கொண்டான உள்ளடக்கத்தை வச்சு தான் இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கிற சேஃப் ஆர்பர் என்று சொல்லப்படுகின்ற சட்ட பாதுகாப்பு இருக்குல்ல, இந்த சட்ட பாதுகாப்பு உள்ளார் இதெல்லாம் வருது. அவங்க என்ன சொல்லி தப்பிச்சுட்டாங்கன்னா, ஆரம்பத்திலே நான் கொஞ்சம் எளிமையாக சொன்னேன் இல்லையா, அதை உள்ள போடுற விஷயத்துக்கு அவங்க பொறுப்பு இல்லை. நீங்க போய் ஒன்றை போட்டீங்கன்னா அது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க பார்வைக்கு எப்போ வந்து அவங்க எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்கணும், இல்லைன்னா புலனாய்வு அமைப்புகளோட உத்தரவு இருக்கணும், இல்லை அரசாங்கத்தினுடைய உத்தரவு இருக்கணும். இங்கே என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, பிரதமரையே தூக்கிட்டான். ஆமாம், அப்போதான் இந்தியா எந்திரிக்குதுன்னு சொன்னேன். இது சாதாரண மனுஷங்களுக்கு வரும்போது இந்த சட்ட பாதுகாப்பு கொடுத்ததன் மூலமாக ஐயா எங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னு தப்பிச்சுட்டு இருந்தவங்க வரம் கொடுத்தவன் தலையிலே கை வச்ச மாதிரி பிரதமர் தலையிலே கை வச்ச உடனே இந்தியா எழுந்து விட்டது. இதான் முக்கியமானது. இதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ அந்த சைபர் ஸ்பேஸ் என்பது எவ்வளவு பாதுகாப்புன்றதை வந்து வருங்கால உலகம் எப்படி உணரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா அது வேற மாதிரி இவால்வ் ஆகிட்டே இருக்கும். அதற்கு ஏற்றவாறு நம்மை நாம் எப்படி தகவமைத்துக் கொள்வது, நம்மை எப்படி தகவமைத்துக் கொள்வது, நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, இதுதான் என்னுடைய எப்பவுமே உண்டான எச்சரிக்கை மணியா இருக்கும். ரைட் சார், பொறுத்து பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.